நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா. தொடர்ந்து படிப்பிக்கிற வீடியோக்களையே போட்டு படிப்பித்த வீடியோக்களையே போட்டு உங்களை போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுக்கும் போர் அடிக்கிறதோ தெரியலை உங்களுக்கு, ரைட். இருந்தாலும் எனக்கு தேவையே அதனால் இந்த வீடியோ போடுறேன். இப்போவே உங்களுக்கு விளங்கியிருக்கு நான் என்னத்துக்கு போட வலிக்கிறேன்னு இல்லையா, ரைட். இருந்தாலும் வீடியோக்களை போகிறதுக்கு முதல் இந்த 24 பேட்சில் எக்ஸாம் செய்தாக்கள் எல்லோரும் ஒழுங்காக எக்ஸாம் செய்திருப்பீங்க, வடிவாக எக்ஸாம் செய்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன், செய்திருக்கணும். என்னுடைய வீடியோக்கள் எவ்வளோ பிரயோசனப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்க்க கமெண்டில் சொல்லியிருந்தேன். நீங்கள் நான் கமெண்ட்டுகள் கொஞ்சம் வாசித்தேன். நான் முழுக்க வாசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல தான். இருந்தாலும் அங்கேயும் போய்க்க வரைக்குள்ளே நான் வாசிக்கிறேன். அது வாசிக்கலாம் சந்தோஷமாக இருக்கும். கிண பேர் வாழ்த்தியெல்லாம் போட்டிருப்பீங்கள், அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும் வாசிக்கக்குள்ளே. அதுக்காண்டியே வாசிக்கிறேன் நான், போய் டைம் இருக்கக்குள்ளே பார்க்குறேன் நான். இருந்தாலும் ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம் செய்யக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணினீங்கள் அப்படின்றத கமெண்டில் இது இருக்கும். நீங்கள் செய்திருக்கணும். அடுத்தாக சில பேர் இப்போ எக்ஸாம் செய்த உடனே டிசைட் பண்ணியிருப்பீங்க நாங்கள் செகண்ட் சைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு. அவைக்கு தான் இந்த வீடியோ. இப்போ விளங்கிட்டு நான் என்னத்துக்கு சுற்றி வளைச்சி நான் எங்கே வர்றேன்னு விளங்கியிருக்கேன் இல்லையா, ரைட். இப்போ செகண்ட் சைஸ் செய்கிறாக்களுக்கு நான் கிளாஸஸ் தொடங்குகிறேன். இந்த ஜனவரி 8க்கு பிறகு கிளாஸஸை தொடங்குவோம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். அப்போ அந்த கிளாஸுன்ற டீட்டெயில்களை தரணுமன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோவில் எப்படி நான் கிளாஸை செய்ய போகிறேன்னு சொன்னால் முதல் வச்சுக்கு செய்த மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 3 நாள் ரிவிஷன் கிளாஸ் நடக்க போகுது. இப்போ பாடத்தையும் டிவைஸ் பண்ணி, அதாவது இப்போ 25 பட்சையும் சேர்த்து தான் இதுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். அப்போ 25 பட்சுக்கும் ஒரு ரிவிஷனாக இருக்கணும், உங்களுக்கும் திருப்பி படித்ததாக இருக்கணும் முழு பாடத்தையும். அப்போ அந்த இது இல்லை. 25 பட்சின்ற பின்னுக்கு வரையக்குள்ளே நீங்களும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி தான் அந்த இதை மாடியூல் பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் இப்போ பாடத்தை அவங்களோட சேர்த்து, அவங்கள இப்போ 4 பாடம் 5 பாடத்துக்கிட்ட படிச்சிருப்பினோம். அந்த 5 பாடத்தையும் நாங்கள் படித்து கொண்டு போய்க்குள்ள அவங்க 6-7க்கு போய்க்குள்ள நாங்கள் அதையும் கவர் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ 25 பட்சுக்கும் சேர்த்து தான் இந்த பாடத்தை நான் மாடியூல் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ ரிவிஷன் பாடத்தை ரிவைஸ் பண்ணுறதோட ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு எஸ்ஸே ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் செய்து போட்டு தான் நாங்கள் போவோம். அப்போ ஒவ்வொரு வீக்கும் இங்கே இப்போ நாங்கள் தொடங்கின நாளில் இருந்து ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, ஒரு எஸ்ஏ கேள்வி கட்டாயம் செய்வோம். ஓகே தானே? அது கட்டாயம் அது செய்து கொண்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி கிடக்குது. எப்படியாவது மிஸ் பண்ணினா ஒரு அந்த வீக்குக்குள்ளே எப்படியாவது அந்த எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கவர் பண்ணியிருப்பேன் நாங்கள். எல்லா இதுக்கும் இப்போ உங்களுக்கு பேப்பரை பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு கெஸ் பண்ண இல்லாத எந்த கேள்வி வரும் எந்த கேள்வி வரையலான்னு அவன் அதுக்கேற்ற மாதிரி தான். இந்த முறையும் லைட்டிலேயே ரெண்டு முறை, போன வருஷம் லைட், இந்த வருஷம் லைட். அவன் அதை கெஸ் பண்ண இல்லாத மாதிரி ஒரு மாடலுக்குள்ளே கொண்டு வரான். ஆனால் பேப்பரை ஈஸி ஆக்கியிருக்கான். பேப்பர் என்னை பொறுத்த மட்டும் ஈஸி. இப்போ உங்களோட ஃபீலிங் அப்படின்றது தெரியல, அது நீங்கள் படித்ததுக்கேற்ற மாதிரி தானே உங்களோட ஈஸி கஷ்டமன்றது அமைகிறது. நீங்கள் படித்த மெத்தட்டை வச்சுக்கொண்டு தான் அது ஈஸியாக கஷ்டமானது டிசைட் பண்ணுறது. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வியில் பெரிய, அதாவது முதல் வந்த கேள்விகளோட ஒப்படைக்க இந்த கேள்விகள் எல்லாமே நார்மலாக அவரேஜான கேள்விகளாக தான் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ நாங்கள் இந்த முறையில் கேள்வி செய்து, அதாவது இப்போ 5 நாளுக்கு கிளாஸ் வரும், 3 நாள் நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் செய்வோம். 2 நாள் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் கிடைக்கும். அப்படின்னா 25 பட்சின்ற பேப்பர் கிளாஸோட அந்த பேப்பர் கிளாஸ் செய்யப்படும். அதை விட 26 பட்சுக்குரிய பேப்பர் கிளாஸ் இருக்குதுல்லோ, அந்த பேப்பர் கிளாஸில் மெக்கானிக்ஸ் போய் கொண்டு இருக்குது. அப்போ அவங்களோட மெக்கானிக்ஸ் கிளாஸோட ஜாயின் ஆகிக்கல அந்த மெக்கானிக்ஸ் கொஸ்டின்ஸும் செய்யப்படும். அதுக்கு பிறகு அவங்க அங்கால போகிற அடுத்த பாடம் ஹைட்ரோ அதுகள் செய்யக்குள்ள அந்த பாடமும் ரிவைஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு செய்கிற கேள்வி வேறையாக இருக்கும், உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது அது ஒரு விதமான மாடலில் இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நான் இந்த முறை, போன முறை நான் வீடியோக்கள் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன். நான் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் என்னுடைய பிஸியால் இந்த முறை என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் டெலிகிராம் குரூப்பில் இப்போ நான் அது 25 பட்சில் நான் அதை இதண்டி பார்த்தேன். நான் தியரி கிளாஸில் எப்படின்னு சொன்னால் நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே டெலிகிராம் குரூப்பில் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன், வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ என்னிட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றாக்கள் பார்க்கலாது, அது கட்டாயம் தானே.
ஸோ என்னோடய கிளாஸில் ஜாயின் ஆகிறாக்கள் ஸோ அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த வீடியோ என்னோட ஜாயின் ஆகியிருந்தா நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகிருந்தீங்களான்னா அந்த வீடியோ நீங்கள் ஒரு மாதம் தான் வந்து நீங்களாக இருந்தாலும் அந்த ஒரு மாதத்துக்குரிய வீடியோ அந்த எக்ஸாம் A-level எக்ஸாம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தியரி பேட்ச்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் என்னோட இருக்கிற காலத்தில் நீங்கள் படித்த வீடியோ எக்ஸாம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேண்ணே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த வீடியோக்களை நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்குள்ளே எந்தெந்த செக்ஷனுக்குரிய வீடியோன்னு சொல்லி டெலிகிராம் சேனலில் அந்த டீட்டெயிலும் போட்டு தான் நான் உங்களுக்கு சேவ் பண்ணியிருப்பேன். அப்போ உங்களுக்கு எது பார்க்கணுமென்று தோணுதோ அந்த வீடியோவை உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நார்மலாக கிளாஸஸ் செய்கிறது ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே தான் கிளாஸஸ் செய்கிறேன்னா என்ன ஜூம் கிளாஸ். ஸோ நேரம் செய்தால் கன்சன்ட்ரேஷன் அவுட் ஆகிருமன்றது என்னுடைய கொள்கை. நான் அது ஆரம்ப காலத்திலேருந்து இப்படி தான் செய்திருக்கேன். ஜூம் இப்போ நாங்கள் தொடங்கினோமோ அந்த காலத்திலேருந்து 1.5 hours மேலே கிளாஸஸ் செய்கிறதில்ல. இன்கேஸ் ஏதாவது தேவையாக இருந்தால் மட்டும் அதுவும் எல்லோரும் ஓகேயாக இருக்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் நான் அந்த கூட நேர கிளாஸஸ் செய்கிறது. மற்றபடி 1 hour அல்ல 1.5 hours கிளாஸ் தான் செய்வேன். ஸோ அந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு தேவைப்பட்ட டைமுகளை கூட போட்டுக்கொள்வோமே தவிர டைமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இது என்னுடைய அது அப்படி கொள்கையாகவே அப்படியே போய் கொண்டிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் செய்வேன். ஸோ டைமுகள் நான் இதில் வீடியோவில் உங்களுக்கு இந்த இதில் கீழே வரக்கூடிய மாதிரி நான் போட்டுடுறேன். இப்போ டியூஸ்டே வெனிஸ்டே தேர்ஸ்டேஸில் 9 to 10:15 வரைக்கும் 10:15 10:30 வரைக்கும் ஸோ அந்த கிளாஸஸ் போகும். இது ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ மற்ற பேப்பர் கிளாஸஸ் டீட்டெயில்களும் நான் நீங்கள் ஜாயின் ஆகிக்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே தரேன். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஆகினீங்களா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே தானே? எல்லா பர்சனலாக மெசேஜ் கேட்டிங்களானாலும் நான் அந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்பிவிடுவேன். என்னோட சேர்றீங்க முதல் படித்தாக்களிடையும் கதையுங்கோ. என்ன வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரியும் தானே நான் எப்படி படிப்பிக்கிறேன்னு. அதை வச்சுக்கொண்டு செய்வோம் இல்லையா? அடுத்த இயர் சக்ஸஸ் இருக்கணும்.